டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன். டிட்வா புயல் எதிரொலியாக கடும் காற்று வீசானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். இந்த டிட்வா புயல் என்பது இலங்கையில் இருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய பகுதி என்பது வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். வேதாரண்யம் காரைக்காலுக்கு 140 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டிட்வா புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இதன் பாதிப்பு நாகை மாவட்டத்தில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இரவிலிருந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது வேதாரண்யம் கடற்கரை. நமது ஒளிப்பதிவாளர் தீனதயாளன் அந்த காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறார். நமக்கு பார்த்தாவே தெரியும், அந்த கடற்கரை முழுவதுமே யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த கடற்கரையை சுற்றியுமே நீர் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது பீச்சுக்கு யாருமே வரணும்னு நினைச்சா கூட அவர்களால வர முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த பகுதி முழுவதும் நீர் சூழப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம கடல் கொஞ்சம் தூரம் உள்ள வாங்கி இருக்கிறதும் பார்க்கலாம். ஏன்னா கடற்கரை என்பது இது வரைக்கும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கடல் அலை அதோட ஒழிந்து விடுகிறது. குறிப்பாக அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாகவே காணப்படுது. குறிப்பா காற்றின் அளவும் இந்த பகுதியில் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த புயல் வந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அதாவது வேதாரண்யம் காரைக்காலுக்கு 140 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த டிட்வா புயலின் அந்த தாக்கத்தின் காரணமாக இந்த பகுதியில் கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்பதற்காக போலீசார் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட வர முடியாது. குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி பார்த்தாலே தெரியும், முழுவதுமாக தண்ணீர் சூழப்பட்ட ஒரு பகுதி தான். கடற்கரை மணற்பரப்பு இருக்கிறதா என்பது கூட தெரியாது. இந்த புயலின் தாக்கம் என்பது இந்த பகுதியில் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நிக்கக்கூடிய பகுதி கூட என்பது ஒரு சேர் நிறைந்த பகுதியாக தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் அந்த கடலுடைய சீற்றத்தின் காரணமாகவும் அந்த புயலுடைய தாக்கத்தின் காரணமாகவும் இந்த நிலம் தான் இங்க தொடருது. கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. யாரும் இந்த பகுதியில் அனுமதிக்கவில்லை. சற்று மழை ஓய்ந்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனா காற்றினுடைய வேகம் என்பது இந்த பகுதியில் அதிகமா இருக்கு. அதனால கடற்கரைக்கு யாரும் வர வேண்டாம், எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக அதை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினரும் முன்னேற்பாடு எச்சரிக்கைகளை எடுத்திருக்காங்க. இந்த புயல் என்பது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது அந்த புயல் இன்னும் எவ்வளவு தூரத்தில் வருகிறது, அதனுடைய அந்த வீரியம் என்பது எப்படி இருக்கும் என்பது குறித்து அது நகர்ந்து வரக்கூடிய அந்த திசையை பொறுத்தே நம்மளால் கூற முடியும். தற்பொழுது இந்த கடற்கரை பகுதி என்பது ஒரு மயான அமைதியாகவே காணப்படுகிறது. காற்றின் வேகம் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிறது. அதே போல கடல் அலையை பார்த்தால் அந்த சீற்றம் என்பது எப்பொழுதும் இருக்கும் அளவை விட அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. சேரும் சகதியும் கலந்த ஒரு அந்த அலையாகவே அது வந்து கொண்டிருக்கிறது. கடற்கரை மணற்பரப்பே இந்த பகுதியில் கிடையாமல் முழுவதுமாக நீர் சூழப்பட்ட ஒரு பகுதியாக இந்த வேதாரண்யம் கடற்கரை பகுதி தற்பொழுது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.